ராமரை வழிபடும் பிரதமர் மோடி எதிர்க்கட்சியே இல்லாத நிலை வேண்டும் என நினைப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். நம்மளோட அதிகமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. படிச்சிருப்பார். ராமாயணத்தில் இலங்கையில் ராவணனோட சண்டை போடுற பொழுது இலங்கன் போரில் ஆயுதம் இல்லாமல் இருந்த பொழுது நீ ஆயுதம் இல்லாமல் இருக்கிற, நீ போயிட்டு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா என்று ராமன் சொன்னதாக ராமாயணம் சொல்லுகிறது. ஆனால் ராமனை வழிபடுகிற மோடி என்ன செய்கிறாருன்னா, இந்தியாவில் எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியா வேண்டுங்கிறார். ஆயுதமில்லா போயிட்டு வான்னு ராமன் சொன்னதாக ராமாயணம் சொல்லுது. நான் ராமாயணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ராமரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மோடி என்ன சொல்கிறாருன்னா, எதிர்கட்சிகளை யாரும் இருக்கவே கூடாது. காங்கிரஸ் இருக்கக்கூடாது, திமுக இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடாது, எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான் இருப்பேன், என் கட்சி மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னா அது ஆணவத்தின் உச்சம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் விடுபட்ட அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் ஜெகத் ரட்சகன் மற்றும் அமைச்சர் காந்தி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சங்கம் தெரு பகுதிக்கு வருகை தந்த அவருக்கு பெண்கள் ஏராளமானோர் ஆரத்தை எடுத்தும், வேட்பாளர் மற்றும் அமைச்சருக்கு பெண் குழந்தைகள் பூமாலை அணிவித்தும், ஜேசிபி இயந்திரம் மூலம் கிலோ கணக்கில் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய ஜெகத் ரட்சகன், இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் விடுபட்ட அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.